சிவாய நமங்க. மதுரை ஆதீனத்துல தம்பரான் சாமியா ஆகி கரெக்டா 6 மாத காலங்களாச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் என்னுடைய பிறந்தநாள் வருது அப்படின்னு சன்னிதானத்துக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. உடனே என்னுடைய பூர்வாசிரம சொந்தங்கள், அம்மா, தங்கை வீட்டுல எல்லாத்தையுமே வர சொல்லி உத்தரவாச்சு. எல்லோருமே ஏன்னா ஆச்சரியப்பட்டாங்க, ஏன்னா சன்னிதானமே உத்தரவாயிருக்கே அப்படின்னு எல்லாருமே வந்தாங்க. வந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமா சன்னிதானம் எல்லா ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் சொல்லி உணவுகள் பரிமாறுறதுல இருந்து என்னென்னவோ நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம், சன்னிதானம் இவ்வளவு இறங்கி ஒரு தம்பரான் சாமியினுடைய பூர்வாசிரம உறவினர்களுக்கு இவ்வளவு செய்யறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ அவங்க எல்லாமே வர சொல்லி, ஒடுக்கத்துக்கு வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி, அப்போ சன்னிதானத்தின் வாயால என்னை பத்தி என்னுடைய தாயார் கிட்ட சொன்ன விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எனக்கு கொடுத்து. என்ன சொன்னாங்கன்னா, அம்மா, நான் இது வரைக்கும் நிறைய தம்பரான்கள் போட்டிருக்கேன், ஆனா நான் என்ன சொல்லனோ அந்த உத்தரவை அப்படியே கடைபிடிக்கிறது நம்மளுடைய தம்பரான் சாமி தான்மா. எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. இன்னும் ஒரு 3 மாசம் போகட்டும், தம்பரானுக்கு இளவரசப்பட்டு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சன்னிதானமே இவ்வளவு நல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு கேட்கும்போது எங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா சன்னிதானங்கள் எல்லாமே, மற்ற ஆதீனங்கள் எல்லாமே கூப்பிட்டு அந்த விழாவை நல்லா சிறப்பா செய்யலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் போக்குவரத்துக்கெல்லாம் என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. சன்னிதானம் பேசுறாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒரே நிமிஷம். ரொம்ப வேற வருது. ஹலோ, ஆசீர்வாதமா? சன்னிதானம். நமஸ்காரம் சன்னிதானம். ஆசீர்வாதம். நீங்க 65 முடிஞ்ச இன்னைக்கு 66? ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப ஜப்பரா சொல்லிச்சுது. சரி சரி சரி. ரொம்ப உடல் நலமா இருக்கீங்களா? ஏன் பரவாயில்லைங்க சாமி, நல்லா இருக்கு. உங்களுக்காக பிரார்த்தனை செய்துட்டே இருக்கிறேன். சரி 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 சரி. நல்லபடியா இருங்க. சரி சரியா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சரி சரி. சரி. சன்னிதானத்துடைய வீல் சேர் ஒன்று இருந்தது. உடனடியா அம்மாவுக்கு இந்த வீல் சேர் கொடுப்பா. உடனே அவங்க நடக்கெல்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டாம், யாரா இருந்தாலும் அம்மாவை வீல் சேர்லயே போக சொல்லுன்னு சொல்லி சன்னிதானத்துடைய வீல் சேரே அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அது இன்னும் பூர்வாசிரமத்துல அம்மாவோட வீட்டுல அப்படியே இருக்கு. சிவாயனம்.